தான் உங்கள் ஜெமினிமேன். ஸோ நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2025 தீபாவளியோட ஃபயர் ஒர்க் ஸ்டாஷ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாஷ் வீடியோக்குள்ளே போனால் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தாஸ்லேருந்து ட்ரிபிள் பால் எடுத்துருக்கோம். ஸோ ட்ரிபிள் பால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் லான்ச் பண்ணிட்டு இப்போ அதில் ஸ்டாப் பண்ணேன், பிகாஸ் அதில் நிறைய ஃபெயிலியர் வருதுன்ட்டு. ஆனந்தாஸில் ஒன்று கன்டினியூ பண்ணுறாங்க. நான் அதில் 1 வெரைட்டி மட்டும் வாங்கியிருக்கேன். ஏன் இந்த ஸ்பானிஷ் டிலைட் ஸ்பெசிஃபிக்காக வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இதில் ஆல்மோஸ்ட் ஆல் எஃபெக்ட்ஸ் அண்ட் கலர்ஸ் கவர் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன், அப்புறம் வந்து பாம், அப்புறம் கிராக்லிங் எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ அதனால் இந்த ஸ்பானிஷ் டிலைட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெயின்போ, இது சோனியோட ஃபேன்ஸுக்கு இந்த ரெயின்போ ஷெல் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து ஸ்பெஷல் டிஸ்பிளே ஷெல். இது நம்மளுக்காக கஷ்டப்பட்டு ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. நான் என்னென்ன ஷாப்ஸில் வாங்கியிருக்கேனோ அதோட டிஸ்கிரிப்ஷன். ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் ஜெமினிமேன். ஸோ நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருந்த 2025 தீபாவளியோட ஃபயர் ஒர்க் ஸ்டாஷ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாஷ் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ் வந்து அமைச்சிருவோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஞானவேல் ஃபயர் ஒர்க்ஸோட 9 ஃபேன் பீகாக் வாங்கியிருக்கோம் இந்த வாட்டி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக யூஸ்வலாக பீகாக்னாலே 5 இது இல்லாட்டி 3 தோகை வர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் 9 இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆகி வரும். ஸோ அதனால் உங்களுக்கு வித்து ஜாஸ்தியாக கிடைக்கும். அதனால் 9 ஃபேன் பீகாக் ஞானவேலில் மட்டும் தான் வர்றாங்க. ஸோ அது வாங்கியிருக்கேன். ஆனால் ஞானவேலில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ப்ராடக்ட் குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கும். பட் அவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். டைமிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதோட டைமிங் எவ்வளோ இருக்குன்னு நம்ம டெஸ்டிங் வீடியோவில் பார்த்துருவோம். பட் அந்த ப்ரைஸ்க்கு அது ஒர்த்தாக இருக்கும் கண்டிப்பாக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அஜந்தாவோட படா பீகாக். ஸோ இது இந்த வருஷம் நியூ லான்ச். இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வல் 5 பீகாக்ஸு, பட் அதே படா சைஸு. அஜந்தாவில் டைமிங் வந்து மேசிவாக இருக்கும். டைமிங் ரொம்ப நேரம் வரும். ஸோ அதனால தான் அஜந்தாவில் படா பீகாக் வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிளிட்டரிங் எஃபெக்ட்டு. ஸோ ஐஎன் பீகாக் வாங்கினோம் போன வருஷம் நம்ம. அதோட இது பெட்டர் டைமிங் இருக்கும், அதை பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஎன்லேருந்து ரியோ வீல். ஸோ இந்த ரியோ வீல் வந்து பார்த்திங்கன்னா வயலட் கலர்லையும் ஆரஞ்சு கலர்லேயும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் ரெண்டும் இருக்கும். ஐஎன் ஃபயர் ஒர்க்ஸோட ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை ஐட்டம்ஸ்னு நான் சொல்லுவேன் அது. இதே மாதிரி நம்ம அஜந்தா ஃபயர் ஒர்க்ஸில் ஜியோ வீல்னு ஒன்று விட்டாங்க. அது சூப்பராக இருக்கும் கலரு, பட் அது இப்போ டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ அது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரியோ வீல் ட்ரை பண்ணலாம். இப்போ அடுத்தது லோட்டஸ் வீல். ஸோ லோட்டஸ் வீல் நம்மளுக்கு தெரியும், வனிதாவில் லான்ச் பண்ணாங்க. அதே ஐஎன்லேயும் போட்டிருக்காங்க. ஐஎனில் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா டைமிங் அண்ட் கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். பட் கொஞ்சம் காஸ்ட்லியர் சைட். பட் அந்த கிளாரிட்டிக்காண்டியே நான் ஐஎனில் வாங்கியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா அசோக்கோட ஜாலி பாபி ஃபவுண்டன். ஸோ அசோக்கு போன வருஷம் நிறைய சப்ளை இஷ்யூஸ் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் மறுபடியும் அவங்க தே ஆர் பேக் டு ஃபார்ம். அவங்களோட ஜாலி பாபி ஃபவுண்டன் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் ட்ரை ஐட்டம் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட கிராக்லிங் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கிராக்லிங் இருக்குது. டைமிங்கும் பக்காவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அசோக்கில் ஃபவுண்டைன் ஐட்டம்ஸு டைமிங் விரும்புகிறவங்க கண்டிப்பாக ரன்னிங் ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணலாம் அசோக்லேருந்து. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஎன்லேருந்து சூப்பர் ட்ரோன் வாங்கியிருக்கோம். ஸோ இது ட்ரோனு தான் ஐஎனில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஒன்றும் பெருசாக யூனிக்னஸ் இல்லை. அதே மாதிரி அஜந்தாவில் மேஜிக் பஸ். ஸோ நம்மளுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் வாலா பேன் பண்ணிட்டாங்கன்ட்டு. இது வந்து டிஜிட்டல் ஆர்ட் டைப்பு தான். பட் மேஜிக் பஸ்ஸோட சவுண்டு வந்து சூப்பராக இருக்கும். டைமிங்கும் நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10,000 டிஜிட்டல் ஏர் 5,000 டிஜிட்டல் ஏர் சொல்லி ஒரு 3,000 4,000 கொடுத்து ஸ்டாண்டர்ட் கார்னேஷனை நீங்கள் காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்காமல் இருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அப்படி இல்லை, டிஜிட்டல் ஏர் ட்ரை பண்ண நினைக்கிறவங்க இந்த மாதிரி 1-2 சின்ன மேஜிக் பஸ் அந்த மாதிரி வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அது என்னோடய ஒப்பீனியன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்கி கேர்ள்ஸ் சொல்லிட்டு ஐஎன்எஃபோட பெரிய சைஸ் ஃபவுண்டன். ஸோ ஐஎன்எஃபோட ஃபவுண்டன் ஐட்டம்ஸ் ஒரு 2 வருஷமாக நம்மளுக்கு சப்ளை பெருசாக இல்லை. பட் இந்த வருஷம் மறுபடியும் ஃபவுண்டன் ஐட்டம்ஸ் வந்திருக்காங்க அவங்க. இந்த ஃப்ரீக்கி கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஜந்தாவில் செல்சி சைஸ் இருக்குது. பட் அந்தளவுக்கு டைமிங் வருமா தெரில. அது நம்ம டெஸ்டிங் வீடியோ தான் பார்க்கணும். அதே மாதிரி ஐஎன்எஃபோட ரெயின்போ ஃபவுண்டன். ஸோ இதில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கலர்ஸும் இருக்கும். டிஸ்பிளேயில் இருக்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ, பிங்க், க்ரீனு எல்லாமே இருக்கும். வீடியோவில் பார்த்துருக்கேன், சூப்பராக இருந்துச்சு. பட் டைமிங் அகைன் ஒரு இஷ்யூ. பட் கலருக்காக ட்ரை பண்ண நினைக்கிறேன், ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணாவோட விஸ்லிங் லாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விஸ்லிங்லேயே லாரு போகும். இது வந்து சவுண்டு சூப்பராக இருக்கும். பட் வைக்கும் போது கொஞ்சம் நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் ஏரியாவில் வைங்க. ஏன்னா அது கண்ணா பண்ணால் கொஞ்சம் போகும். ஸோ கொஞ்சம் சேஃப் ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்லேருந்து பேராஷூட் ராக்கெட் வாங்கியிருக்கோம். ஸோ ஐஎனோட பேராஷூட் ராக்கெட் வந்து நான் பேராஷூட் ஐட்டம்ஸ் எனக்கு பொதுவாகவே பிடிக்கும். அதனால் ராக்கெட் வாங்கலாம் சொல்லிட்டு ஐஎன் பேராஷூட் ராக்கெட் வாங்கியிருக்கேன்.
பட் இருக்கிறதுலே நம்பர் 1 பேராஷூட் ராக்கெட் எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபயர்வொர்க்ஸில் இருக்கும். பட் அதோட காஸ்ட் வந்து 600 அப்ராக்ஸ் வருது. அது 600க்கு ஒர்த்தான்னு எனக்கு தெரில. பட்டு எனக்கு பெஸ்ட்டு பேராஷூட் ராக்கெட் வேணுங்கிறவங்க ராக்கெட்ஸ்லேயே பெஸ்ட்டு யாருன்னா ஸ்டாண்டர்ட் தான். ஸ்டாண்டர்ட் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஐயனோட நியூ லான்ச் ஆன ஜாலி எலிஃபெண்ட்டு, இது வந்து நம்மளுக்கு தெரியும். அது வந்து கிட்ஸு ஃபேன்சி ஐட்டம். அது வந்து ஒன்ஸ் நீங்கள் ஃபியூஸ் ஃபயர் பண்ணிங்கன்னா 3 ஃபவுண்டன் வரும். 1 by 1 வருமா இல்லை வந்து என்னென்னு அட் அ டைம் வந்து 3மே வருமா தெரில. பட் பொதுவாக நான் அந்த மாதிரி இது வாங்க மாட்டேன். ஏன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபவுண்டன் ஐட்டம்ஸ் தான் அது. பட் பேக்கிங் மட்டும் அட்ராக்டிவாக கொடுத்து காசு ஹையாக வச்சுருப்பாங்க. பட் கிட்ஸுக்கு என்டர்டெயின்மெண்ட் வைக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி பேக்கிங் உள்ள ஐட்டம்ஸ் வாங்கலாம். டைமிங் எப்படி இருக்குது நம்ம பெஸ்டிங் வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரமேஷோட டான்சிங் ரோஸு சொல்லிட்டு கேரசஸ் பாக்கர்ஸ், இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஐட்டம்ஸ் ஆகிடுச்சு இப்போ ரீசெண்ட் டேஸில். நான் என்ன வருஷம் ஸ்டாஷ் பண்ணாலும் கேரசஸ் பாக்கர்ஸ் கண்டிப்பாக வாங்கிடுவேன். அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. அதுவும் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ஒன்ஸு ஃபயர் பண்ணிட்டு ஸ்பார்க்லெஸ்ஸு பேர்ன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதை தூக்கி போட்டு புது ஸ்பார்க்லெஸ் போட்டு மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது ஸோ அதனால் நீங்கள் ஒன்ஸ் வாங்கினாலே போதும், மற்ற டைம் ரீயூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் இது வாங்கியிருக்கேன்னா, இது இந்தாட்டி ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் வருதுன்னு சொன்னாங்க. ஸோ அது கொஞ்சம் காம்பினேஷன் பார்க்க நல்லாயிருக்கும் சொல்லி அதை வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம சேனல் தெரியும், நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா யூனிக்னஸ் தான். ஸோ ஈச் இயர் வந்து நம்ம நியூ பிராண்ட்ஸு ட்ரை பண்ணுவோம் நம்ம சேனலில். இந்த வருஷம் பெருசாக ட்ரை பண்ண முடியல. பட்டு நம்மளால் முடிஞ்சது இந்த வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ யுவராஜ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மதுரை பேஸ்டு ஃபயர்வொர்க்ஸ் பிராண்டு. இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஸ் நம்ம ஒரு 3 வெரைட்டிஸ் வாங்கினோம். ஆக்சுவலி 6 வெரைட்டி இருந்துச்சு. பட் நம்மளுக்கு 3 தான் கிடச்சிருக்கு. இது வந்து ஒன்று கிராக்லிங் அண்ட் ஒன் ரெட் அண்ட் க்ரீன், ஒன் ரெட்டுன்னு நினைக்கிறேன். பெஸ்டிங் வீடியோவில் பார்ப்போம் அவுட்புட் எப்படி இருக்குன்னு. பட் இது ஒரு அஃபோர்டபுள் ஆப்ஷன். ஒரு 200 rupees to 250 rupeesக்கு ஒரு டீசெண்டான 3-inch ஷெல்லு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு பிராண்ட் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ராம்ஜி பிராண்ட். ஸோ ராம்ஜி பிராண்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஒன் ஆஃப் த ஓல்டு பிராண்ட்ஸ். இவங்களோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். பட் தே ஆர் நாட் மச் இன்டு ஷெல்ஸ். இவங்களோட ஷெல்ஸ் வந்து நல்லாயிருக்கும். பட் அதோட அவங்களோட சவுண்ட் ஐட்டம்ஸ்க்கு அவங்க ரொம்ப ஃபேமஸ். அவங்க சவுண்ட் ஐட்டம்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம சவுண்ட் ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணாங்க கண்டிப்பாக ராம்ஜி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ஷெல் சைஸ் மேசிவாக இருக்குது. அவுட்புட் எப்படி இருக்குது டெஸ்டிங் வீடியோ பார்த்துருவோம். ஸோ இது அஜந்தாவோட நியூ லான்ச் பயோ வயலட்ஸ் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கேண்டிலு. அஜந்தாவோட வயலட் ரொம்பவே சூப்பர்பாக இருக்கும். அவங்களோட பிளாசம் ஃபவுண்டனில் டெஸ்ட் பண்ணவங்களுக்கு தெரியும் அவங்களோட வயலட் எப்படி கிளியராக இருக்கும் சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம இது வாங்கியிருக்கோம். அதே மாதிரி ஸ்பர்ஸா க்ரீன் சொல்லிட்டு இதுவும் ஒரு க்ரீன் கேண்டிலு, இதுவும் ஒன்று வாங்கியிருக்கோம் அஜந்தாவில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தாஸோட மான்ஸ்டர் ஃபவுண்டன் சொல்லிட்டு 4-in-1 ஃபவுண்டனு. இது ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. அதனால் இது ஒன்று ட்ரை பண்ணுவோமே நான் வாங்கியிருக்கேன். ஆனந்தாஸும் அவங்களோட ஃபேன்சி ஐட்டம்ஸுக்கு ரொம்ப பேர் போனவங்க தான். ஸோ அப்படியே இந்த சைடு மூவ் பண்ணோன்னா இது வந்து ஞானவேலோட பப்ஜி ஃபேன் கேக். இது வந்து பார்த்திங்கன்னா 20 shots உள்ள ஃபேன் கேக்கு. இது ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ஃபேன் கேக் சொல்லுவேன் நான். ஃபேன் கேக் வாங்கணும், பட்டு என்னால் 3000 rupees அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ண முடியாது, 4000 rupees ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஞானவேலோட ஃபேன் கேக் ட்ரை பண்ணலாம். சீப்பாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தாஸோட 3-in-1 பால் உள்ள அவுட்டு. ஸோ பொதுவாக 3-in-1 பால் நிறைய பிராண்ட்ஸ் விட்டாங்க முன்னாடி. பட் நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனந்தாஸில் லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் நான் ஸ்பானிஷ் டிலைட் ஸ்பெசிஃபிக்காக வாங்கினேன்னா அதில் ஆல்மோஸ்ட் ஆல் கலர்ஸ் கவர் ஆகுது. ஸோ ரெட் அண்ட் க்ரீன், பாம் ட்ரீயும் கவர் ஆகுது, கிராக்லிங் கவர் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் 3 எஃபெக்ட்ஸ் இதில் கவர் ஆகுது. அதனால தான் இது வாங்கியிருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ஸ்டாஷில் இருக்க மெயின் ஐட்டமே. ஸோ இது ரெயின்போ ஷெல்லு. இது சோனியோட டிஸ்பிளேயோட செக்மெண்ட் ஷெல்லு. இது நம்மளுக்கு கஷ்டப்பட்டு ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா சோனியோட ஃபேன்ஸுக்கு இது என்னன்னு தெரியும், ரெயின்போ ஷெல்லு. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் டெஸ்டிங் வீடியோ வந்துடும். ஸோ அடுத்தது நம்ம ஸ்டாஷ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா சன் இண்டியாவோட ஜாஸுங்கிற ஒரு 4-inch பைப்பு. இது நியூ லான்ச்சு. ஆக்சுவலி சன் இண்டியாவோட அவுட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு சூப்பர்னு சொல்ல மாட்டேன், ஒரு டீசெண்டாக இருக்கும். பட் நம்ம எதுக்கும் வாங்கி ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரோன்னு ஒரு 3 range அவுட்டு. பட் சன் இண்டியாவோட ரன்னிங் ஐட்டம்ஸ் அண்ட் ஒன் சவுண்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் நம்பி வாங்கலாம். அவுட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருந்தால் அதை தாட்டி சன் இண்டியா நிறைய எடுக்கலாம். என்னோடய அவுட்டுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபேவரட்டான ப்ராண்ட் வந்து ஐஎன்எஃப் தான். ஃபாஷோ ஐஎன்எஃப் தான்.
பட் ஈச் இயர் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டான பிராண்ட்ஸ் ட்ரை பண்ணணும் சொல்லிட்டு ஐஎன்எஃப் வாங்காமலே ரொம்ப நாள் தள்ளி போட்டுருந்தேன். பட் இந்த வாட்டி என்ன புதுசாக பிராண்ட் ட்ரை பண்ணுறது தெரில, பிகாஸ் ஆல்மோஸ்ட் நம்ம ஆல் பிராண்ட்ஸ் கவர் பண்ணுறோம் அந்த சேனலில். ஸோ சரி, இதுதான் ஐஎன்எஃப் எடுக்கிறதுக்கான ரைட் டைம் சொல்லி ஐஎன்எஃப் எடுத்துருவோம். ஐஎன்எஃப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஷெல்ஸ் ஸ்பெசிஃபிக்காக மஸ்ட் ட்ரை ஷெல்ஸோ அதை மட்டும் தான் வாங்கியிருக்கோம் நம்ம. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டா ஆரஞ்சு உண்மையிலே சூப்பராக இருக்கும். இந்த பட்ஜெட் ரேஞ்சில் அரௌண்ட் 300 ருபீஸ்க்கு ஒரு ரேர் கலர் அவுட்டு கிடைக்கும் கண்டிப்பாக. சூப்பரான எக்கனாமிக். இந்த 300 ரூபாய்க்கு இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எஃப் ரொம்ப ஒர்த்து. அதுவும் ஐஎன்எஃப்ல இன்னும் பிடிச்ச விஷயம் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிங்கிள் பீஸ் பேக்கிங்காக இருக்கும். சோனி மாதிரி டபுள் பீஸாக போட்டு நம்ம ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷன் வைக்கணும் இல்லை. அதே மாதிரி ஐஎன்எஃபோட காட்ஃபாதர் என்னை பொறுத்த வரைக்கும் சிவகாசியிலே பெஸ்ட்டு பிங்க் அது இதில் வரும்னா அது காட்ஃபாதர் தான் ஃபர்ஸ்ட் ஷோ. பட் நீலா ஏஞ்சல்ஸில் அந்தளவுக்கு ப்ளூ அவுட்புட் இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து நீலா ஏஞ்சல்ஸு வாங்கலை. கூல் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் ஆல் கலர்ஸ் வந்துடும். நான் சில வீடியோஸில் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் கூட கூல் கலர்ஸ் வரும் ஐஎன்எஃபோடது. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி டூம் ரெண்டர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒயிட்டாக இருக்கும், பியூர் ஒயிட்டாக இருக்கும். அது கோல்ட் கிங் வந்து பார்த்திங்கன்னா சோனியோட வெல்வெட் மாதிரி சூப்பராக இருக்கும். அது டார்க் மை வேர்ல்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வேர்ல்டு வார் மாதிரி எஃபெக்ட் இருக்கும். அதே மாதிரி கோல்டன் ஐ சொல்ல வேணாம், கிளாசிக் நாயகரா. ஸோ இதுவும் ரொம்ப ஃபேமஸானது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 7 ஷெல் எடுத்துருக்கோம். நம்ம ஸ்கை டைவர் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நீலா ஏஞ்சல்ஸ் விட்டுருக்கோம். அதே மாதிரி மற்ற இந்த ஹாட் சிப்ஸு அண்டு பிக் பாஸ் அந்த மாதிரி 1-2 ஷெல்ஸ் தான் விட்டுருக்கோம். பட் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காமன் எஃபெக்ட் தான், பட் யூனிக்காக இருக்கிறது எல்லாமே நம்ம ட்ரை பண்ணிட்டோம். இது ரெண்டு வந்து என்ன பார்த்திங்கன்னா லியோவோட நியூ லான்ச் பிங்க் அண்ட் ப்ளூ. ஸோ இது நம்ம வந்து எடுக்கும் போது அவங்க இன்னும் அப்போ தான் லான்ச் பண்ண புதுசு, பேக்கிங்கே இன்னும் வரல அவங்ககிட்ட அட்டை. பட் நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சு சொல்லி நீங்கள் அட்டையே போட வேணாம் கொடுத்துருங்க சொல்லி நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டிருக்கோம் ப்ளூ, இதில் எழுதியிருக்கும் கீழே பார்த்திங்கன்னா ப்ளூன்னு எழுதியிருக்கும். இது பிங்க்கு. இது போக அவங்க வந்து பர்பிளும் நேகராவும் லான்ச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த வாட்டி. நம்ம அதை வாங்க முடியல, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்ம வாங்குவோம். ஸோ அதே மாதிரி சன் இண்டியாவோட ட்விங்க்லிங் ஸ்டார் ஒன்று, இது மேஸ்டிக்ஸ் ஒன்று. ஸோ அடுத்ததுக்குள்ளே போனால் வாங்க. நம்ம ஸ்டாஷில் அடுத்ததாக வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஐயனோட ராக்கிங் சீரீஸு. ஸோ ஐயனோட பெரிய ஃபேன் நான். வருஷம் ஐயனில் ஏதாச்சும் 1-2 ப்ராடக்ட்ஸ் எடுத்துருவேன் கண்டிப்பாக. இந்த வாட்டி ராக்கிங் சீரீஸ் பைப் எடுத்துருக்கேன். ஸோ ஐயனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த நார்மல் சீரீஸ் இருக்குல்ல 3 இன்ச் இந்த எலக்ட்ரிக் ப்ளூ, அந்த இதோட எனக்கு தெரிஞ்சு ராக்கிங் சீரீஸ் என்னோடய பர்சனல் ஃபேவரெட்டு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், அதே சமயம் எஃபெக்டும் சூப்பராக இருக்கும். ஸோ ராக்கிங் சீரீஸும் அதே மாதிரி காக்கில் சைரன் எடுத்துருக்கோம். சைரன் வந்து காக்கில் டைமிங் சூப்பராக இருக்கும், சவுண்டும் காதை பிச்சுக்கிட்டு அலரும். ஸோ அடுத்தது பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா விஸ்லிங் ஷாட்டு. அட் அ டைம் 12 விசில் போகும். ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு பார்க்க போது, அதனால் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மட்கா பார்ட்ஸு, இந்த நார்த் இந்தியாவில் இருப்பாங்க, அது கலசம்பாங்க. இதோட டைமிங் சூப்பராக இருக்கும், அதே மாதிரி ஹைட்டும் நல்லா போகும். அதையும் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இதோட டெஸ்டிங் வீடியோ நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் வரும், பார்க்கலாம். ஸோ அடுத்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா செட் அவுட்ஸு. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற செட் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எஃபோட 3x6. இது வந்து ஐஎன்எஃபோட வி சீரீஸ் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. வி சீரீஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஸ் வந்து ஆங்கிள்டாக இருக்கும். ஸோ மேலே போய் டிஸ்பிளே ஆகும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைடர் ரேஞ்சில் டிஸ்பிளே ஆகும். அதனால் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஐஎன்எஃப் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு செட் அவுட் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. கலர்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒரு கலர் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏர் கலரை மாற்ற மாட்டாங்க. இந்த போன வருஷம் 3x6 ப்ளூ பிங்க் இருந்துச்சுன்னா இந்த வருஷமும் 3x6 ப்ளூ பிங்க் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சோனியோட 21st centuryயோட இந்த 3x6 பெட்டர். ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஹாஃப் தி ப்ரைஸில் செல் பண்ணுறாங்க. நீங்கள் 21st century வாங்கிறதுக்கு 2 3x6 வாங்கிடலாம். அதுவும் சோனியில் பெரிய இஷ்யூ என்னென்னா ஈச் இயர் வந்து ஒரு கலர் வரும், ஸ்டாண்டர்டாக ஒரு கலர் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஐஎன்எஃப் நீங்கள் கலர் வந்து ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எஃப் கண்டிப்பாக வாங்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம கண்ட்ரி செட் அவுட்டு. இது வந்து 4x4. ஸோ இது வந்து ப்ளூ, ஆரஞ்சு இந்த மாதிரி ரேர் கலர்ஸும் வரும். இது எங்கே வாங்கினேங்கிற கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன், வேணுங்க செக் பண்ணி பாருங்கள். இதை பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் வீடியோ கூட சீக்கிரம் நம்ம சேனல் வரும். நான் வீடியோ பார்த்துருக்கேன், அதில் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு, அதனால தான் வாங்கியிருக்கேன். ஸோ கடைசியாக அந்த ஸ்டாஷில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியனோட 5-star செட் அவுட். ஸோ பாண்டியனோட 5-star செட் அவுட் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு செட் அவுட் நான் சொல்லுவேன். அதுவும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு 30 பைப் கொண்ட செட் அவுட்டு என்ன ப்ராண்ட்லேயும் கிடைக்கும் இந்த ரேட்டுக்கு. அண்டு பாண்டியன் 5-starல ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட அந்த 5-star செட் அவுட்டில் இருக்க டிஸ்பிளே வந்து வருஷம் வேரி ஆகும், கான்ஸ்டண்ட்டாக இருக்காது.
ஸோ உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா சூப்பர் டிஸ்ப்ளே வரும், பட் லக் இல்லாட்டி மொக்க டிஸ்ப்ளேயாக வரும். ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் அன் கேம்பிள் அதில் என்ன இருக்குங்கிறது. ஸோ நம்மளுக்கு இந்த வாட்டி எப்படி டிஸ்ப்ளே வருது பார்ப்போம். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எப்போதும் யூனிக்கான கண்டென்ட்ஸ் தான் போடுவோம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த வாட்டி 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.